வணக்கம். நான் உங்கள் வாசு. வாசுவின் தமிழ் சொன்னுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்தை பத்தி தான் நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். ரொம்ப இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் எந்த திரைப்படத்துக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த சினிமா மேல, இந்த திரைப்படத்தின் மேல ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் கோலோற்றி இருந்த எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்ச தளபதி விஜய் அவர்கள் அவரோட கடைசி திரைப்படம் அப்படிங்கிறதுனால, ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிப்பு ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இதுல ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. தணிக்கை குழுவுக்கும் பட தயாரிப்பாளர்கள்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. சான்றிதழ் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ இருந்துச்சு. அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதை பத்தி பேசின அரசியல் பேசுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தணிக்கை குழு அவங்களுக்கு கொடுக்கல. தணிக்கை குழு அவங்களுக்கு உண்டான திரைப்படத்துக்கு உண்டான சான்றிதழை கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க கோர்ட்ல கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் எங்களை நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதற்கு ஒரு தனி நீதிபதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யூபைஏ சான்றிதழ் கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு உத்தரவு போட்டாங்க. எந்த திரைப்படத்துக்கும் இல்லாத அளவுக்கு தணிக்கை குழு ரொம்ப வேகமா செயல்பட்டு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு அவங்க யூபைஏ சான்றிதழ் கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. ஒரு 4 மணிக்குள்ள அடுத்த அமர்வுக்கு போய் தணிக்கை குழு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. அப்படியே அது விசாரணையிலே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஜனவரி 20ஆம் தேதி 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு இது கேஸு விசாரணைக்கு அவங்களோட முழு விசாரணையுமே தணிக்கை குழுவுக்கும் இவங்களுக்கும் விசாரணை ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. இதற்கு இடையில கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால நீங்க உயர்நீதிமன்றத்தையே நாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துல தணிக்கை குழு உச்சநீதிமன்றத்தை நாடி கேவியட் மனுவும் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. கேவியட் மனு அப்படின்னா, நீங்க ஒரு வழக்கை விசாரிக்கும் போது, எங்களை பத்தி விசாரிக்கும் போது எங்க கிட்ட ஒரு கருத்து கேட்காம நீங்க அதுல எந்த விதமான தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கம் போட்டிருந்தாங்க. இப்ப இந்த தீர்ப்புகள் அனைத்துமே, இந்த விசாரணைகள் அனைத்துமே 20ஆம் தேதி 21ஆம் தேதிக்குள்ள எல்லா வேலைகளுமே முடிஞ்சு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஜனநாயகன் தீர்ப்பு, திரைப்படத்தோட தீர்ப்பு 27ஆம் தேதி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் தீர்ப்பு எப்படி வருது அப்படிங்கிறது தெரியல. அது எதுவா இருந்தாலும் 27ஆம் தேதி வரும். தளபதி ரசிகர்களுக்கு சாதகமா 27ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ண சொல்லி இந்த சான்றிதழ் கொடுக்க சொல்லி வந்துட்டாங்க அப்படின்னா, மேக்சிமம் பிப்ரவரி 1 வாரம் அல்லது பிப்ரவரி 2வது வாரத்துல ஜனநாயகன், இந்த உலகமே எதிர்பார்த்த தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பா எல்லாரோட எதிர்பார்ப்பும்படி ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக வாழ்த்துக்கள். நன்றி.